டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 91. டெம்பிள் சர்ச்சின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த ஜாக்குவார் லிமோசின் காரில் பயணிகள் இருக்கையில் சிலாஸ் அமர்ந்திருந்தான். டீப்பிங்கை காரில் கண்டெடுத்த கயிற்றை கொண்டு கட்டி போட்டுவிட்டு அவர் வாயை துணியால் அடைத்துவிட்டு ரேமிக்காக காத்திருக்கையில் கற்சாவியில் வைத்திருந்த அவனுடைய கைகள் வியர்த்திருந்தன. இறுதியாக ரேமி அந்த லிமோ காரின் பின்பக்கமிருந்து வெளிப்பட்டான். சிலாஸ் பின்னால் அமர்ந்திருக்க அவன் ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்தான். பாதுகாப்பா என்றான் சிலாஸ். ரேமி குறுநகையுடன் மழை நீரை குலுக்கிவிட்டு தன் தோள்களின் மூலமாக நிலைக்குத்திருக்கும் டீப்பிங்கின் நிலையை பார்த்தான். டீப்பிங்கை பின்னாலிருந்த நிழலில் சரியாக பார்க்க முடியவில்லை. அவர் எங்கும் போய்விட மாட்டார். சிலாஸால் டீப்பிங்கின் முணுமுணுப்பை கேட்க முடிந்தது. அத்துடன் ரேமி அவருடைய வாயை ஒரு பழைய டேப் கொண்டு அடைத்திருக்கிறான் என்பதையும் உணர முடிந்தது. கள்ளக்காதலன். ரேமி தன் தோள்பட்டை வழியாக டீப்பிங்கை நோக்கி கத்தினான். இந்த டேஷ்போர்டின் பரவலான கட்டுப்பாட்டு பட்டன்களில் ஒன்றை ரேமி அழுத்தினான். ஒரு மங்கிய பிரிவு கண்ணாடி அவர்களுக்கு பின்னால் விரிந்து பின்புறத்தை மறைத்தது. டீப்பிங் மறைக்கப்பட்டிருந்தார். அவருடைய குரல் மௌனிக்கப்பட்டது. ரேமி சிலாஸை நோக்கினான். அவருடைய பாவப்பட்ட முனங்களை நான் நீண்ட நாட்களாக கேட்டுவிட்டேன். சில நிமிடங்களுக்கு பின்னர் அந்த ஜாக்வார் லிமோ தெருக்களில் பாய்ந்தோடிய போது சிலாஸின் செல்போன் ஒலித்தது. டீச்சர். அவர் பரவசத்துடன் அவனை அழைத்தார். ஹலோ சிலாஸ். டீச்சரின் மிக பிரசித்தமான பிரெஞ்சு தோணி. உன்னுடைய குரலை கேட்டு நான் ஆசுவாசம் அடைகிறேன். அதாவது நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய். சிலாஸும் டீச்சரின் அந்த குரலை கேட்டு அதே அளவுக்கு சௌகரியமாக உணர்ந்தான். பல மணி நேரங்கள் ஆகிவிட்டன. அந்த திட்டம் மிகவும் கடுமையாகிவிட்டது என்பதுதான் உண்மை. இப்பொழுது கடைசியாக அது தன்னுடைய திட்டமிட்ட இலக்கை எட்டிவிட்டது. கற்சாவி என்னிடம்தான் இருக்கிறது. இது ஓர் அருமையான செய்தி என்றார் டீச்சர். ரேமி உன்னிடம்தான் இருக்கிறானா? டீச்சர் ரேமியின் பெயரை பயன்படுத்தியதை கேட்டு சிலாஸ் ஆச்சரியமடைந்தான். ஆமாம், ரேமிதான் என்னை விடுவித்தார். அது நான் கட்டளையிட்டபடிதான் நடந்திருக்கிறது. நீ ஒரு பிணை கைதியாக நெடுநேரம் இருந்ததை நினைத்து வருத்தப்படுகிறேன். உடல் ரீதியான அசௌகரியத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை. கற்சாவி நம் வசம் வந்துவிட்டது என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆமாம், அதை உடனடியாக என்னிடம் சேர்த்துவிட வேண்டும். நேரம் மிக முக்கியமானது. டீச்சரை ஒரு முறையாவது நேருக்கு நேர் சந்தித்துவிட வேண்டும் என்று சிலாஸ் ஆசைப்பட்டான். சரி சார், இது எனக்கு கிடைத்த கௌரவம். சிலாஸ், ரேமியே அதை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் நன்றாக இருக்கும். ரேமியா? சிலாஸ் ஏமாற்றமடைந்தான். டீச்சருக்காக சிலாஸ் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னரும் அவன்தான் அதை அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டீச்சர் நம்புகிறார். டீச்சர் ரேமிக்கு தான் ஆதரவாக நடந்து கொள்கிறாரா? உனக்கு ஏற்பட்டுள்ள ஏமாற்றம் எனக்கு புரிகிறது என்றார் டீச்சர். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரியவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தம். அவர் தன்னுடைய குரலை தாழ்த்தி பெருமூச்சு விட்டார். ரேமி போன்ற ஒரு கிரிமினலிடம் இருந்து அந்த கற்சாவியை பெறுவதை காட்டிலும் நான் உன்னை போன்ற கடவுளின் மகனிடம் இருந்துதான் அதை பெறுவேன் என்றே நீ நம்பியிருப்பாய். அவன் என்னுடைய உத்தரவுகளை மீறிவிட்டான். அத்துடன் இந்த முழு திட்டத்தையும் அவன் செய்த தவறின் மூலம் மரணக்குழியில் தள்ளியிருக்கிறான். சிலாஸுக்கு சில்லிட்டு போனது என்பதுடன் அவன் ரேமியை உற்று நோக்கினான். டீப்பிங்கை கடத்துவது திட்டத்தின் பகுதி அல்ல. அவரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது ஒரு புதிய பிரச்சனைக்கே இட்டு செல்கிறது. நீயும் நானும் கடவுளின் ஆட்கள் என்று முணுமுணுத்தார் டீச்சர். நாம் நம்முடைய இலக்கிலிருந்து விலகிவிடக் கூடாது. அவர்களுக்கு இடையில் ஓர் ஒருமித்த அமைதி நிலவியது. இந்த காரணத்திற்காக மட்டுமே அந்த கற்சாவியை ரேமிதான் எடுத்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உனக்கு புரிகிறதா? டீச்சரின் குரலில் கோபத்தை உணர்ந்தாலும் அந்த மனிதர்தான் புரிந்து கொள்வதற்கும் அப்பாற்பட்டவர் என்பதை சிலாஸ் உணர்ந்தான். அவருடைய முகத்தை காட்டுவதாலும் அதை தவிர்க்க முடியாது என்று சிலாஸ் நினைத்தான். ரேமிதான் செய்ய வேண்டியதை செய்தான். அவனிடம்தான் கற்சாவி இருக்கிறது, எனக்கு புரிகிறது என்று சிலாஸ் எப்படியோ சமாளித்தான்.
நல்லது, உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன். அந்த தெருவில் இருந்து விலகிச் சென்று விடும். காவல்துறையினர் லிமோசின் காரை தேடி எப்படியும் வருவார்கள். நீ அதில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்றே நான் விரும்புகிறேன். ஒபாஸ்டேய்க்கு லண்டனிலும் இருப்பிடம் இருக்கிறது தெரியுமா? தெரியும். உன்னை அங்கே வரவேற்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? ஒரு சகோதரனாக. அப்படியென்றால் அங்கே சென்று மறைவாக தங்கியிரு. கர்ச்சாவி எனக்கு கிடைத்தவுடன் உன்னை அழைக்கிறேன். உன்னுடைய தற்போதைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். நீங்கள் லண்டனிலா இருக்கிறீர்கள்? நான் சொன்னதை செய், எல்லாம் சரியாகிவிடும். சரி சார். டீச்சர் ஒரு பெருமூச்சு விட்டார். அது தான் செய்யும் காரியத்திற்கு நிச்சயம் வருத்தப்படுவதைப் போல் இருந்தது. நான் இப்பொழுது ரேமியிடம் பேசியாக வேண்டும். போனை ரேமியிடம் கொடுத்த சிலாஸ் அது ரேமிக்கு வந்த கடைசி அழைப்பு என்பதை உணர்ந்தான். ரேமி அந்த போனை வாங்கும்போது திசை திருப்பப்பட்ட அந்த மதகுருவுக்கு தன்னுடைய நோக்கத்திற்கு தான் என்ன செய்தோம், தன்னுடைய விதி என்ன என்பதை பற்றியும் எதுவும் தெரியவில்லை. டீச்சர் உன்னை பயன்படுத்தி கொண்டார் சிலாஸ். உன்னுடைய பிஷப்பும் ஒரு பலியாடுதான். டீச்சரின் செல்வாக்கை நினைத்து ரேமி இப்பொழுதும் அதிசயித்தான். பிஷப் அரிங்காரோசா எல்லாவற்றையும் நம்பினார். தன்னுடைய அவசரத்தால் அவர் எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டார். ரேமியும் கூட டீச்சரை விரும்பவில்லை என்றாலும் அந்த மனிதரின் நம்பிக்கையை பெற்று குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அவருக்கு உதவியதை நினைத்து பெருமையும் கொண்டான். நான் எனக்கு தேவையானதை சம்பாதித்துள்ளேன், கவனமாக கேள் என்றார் டீச்சர். சிலாஸை ஒபாஸ்டே இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று சில தெருக்களுக்கு முன்பாக இறக்கிவிட்டு விடும். பின்னர் செயின்ட் ஜேம்ஸ் பார்க்கிற்கு செல். அது பார்லிமெண்டிற்கும் பிக்பென்னிற்கும் அருகாமையில் இருக்கும். நீ இந்த லிமோசின் காரை ஹார்ஸ்கட் பரேடில் நிறுத்திவிடலாம். நாம் அங்கே பேசுவோம். அத்துடன் அந்த தொலைபேசி இணைப்பு முடிவுக்கு வந்தது.